ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸல் டு எக்ஸ்பர்ட். நம்ம இந்த சீரீஸ்ல எக்ஸல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 7 ஆஃப் இந்த வீடியோவில் நம்ம அண்ட் ஆர் நாட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ஸில் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னன்னா அன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த அன் ஃபங்க்ஷன், ஆர் ஃபங்க்ஷன், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஃபங்க்ஷன், நாட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குன்னா ட்ரூன்னு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். இது அண்டும் சரி ஆரும் சரி. ஓகேங்களா, இந்த அன் ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஒரு 2 கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அண்டுனால என்ன, இது ப்ளஸ் அது. ஓகேங்களா, ஒரு 2 கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த 2 கண்டிஷன்ஸ் கரெக்ட் அப்படின்னா அது வந்து ட்ரூன்னு கொடுக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தப்புனாலும் அது வந்து ஃபால்ஸ்னு கொடுக்கும். 2 கண்டிஷன்ஸ் தான் கொடுக்க முடியுமானா அப்படி கிடையாது. எவ்வளவு கண்டிஷன்ஸ்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அன் ஃபங்க்ஷன், ஆர் ஃபங்க்ஷன், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நாட் ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம இந்த டேட்டா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், ஈஸியா புரியும். சரிங்களா, இப்போ நான் ஒரு 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், 21, 55. ஓகேங்களா, இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா, அன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த 2 வேல்யூமே 10க்கு மேல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேல்யூ greater than 10, தென் செகண்ட் வேல்யூ greater than 10 சொல்லிட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ட்ரூ. ஓகேங்களா, அதாவது 2 வேல்யூமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அன் ஃபங்க்ஷன் ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுக்கும். 2ல ஏதாவது ஒன்று தப்பா இருந்தாலுமே நமக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 55 நான் வெறும் 9 மாத்துறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஃபால்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி தான் ஆர் ஃபங்க்ஷன். பட் ஆர் ஃபங்க்ஷன் எப்படின்னா, 2ல ஏதாச்சும் ஒன்று கரெக்ட்னாலே உங்களுக்கு ட்ரூ கொடுத்துரும். ஓகேங்களா, ஆர்னா என்ன, அல்லது, அதாவது இது இல்லைன்னா அது, அதுதான் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க 2ல ஒன்று கரெக்ட், இது வந்து 10க்கு மேல இருக்கு, ஸோ வந்து ட்ரூன்னு கொடுத்துருச்சு. இதையும் நான் வந்துட்டு 10க்கு கீழே கம்மி பண்றேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். இல்ல ரெண்டுமே எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் எனக்கு ட்ரூ வரும். சரிங்களா, ஸோ அன் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு எத்தனை கண்டிஷன் இருந்தாலும் எல்லா கண்டிஷனும் கரெக்ட்னா மட்டும்தான் ட்ரூ கொடுக்கும். அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் தப்புனாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஆர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு எப்படின்னா, கொடுத்துருக்க நிறைய கண்டிஷன், எத்தனை கண்டிஷன் நீங்க கொடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்ட்னாலே உங்களுக்கு ட்ரூ கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஃபங்க்ஷன். எப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டோட்டல் கண்டிஷன்ஸ்ல ஆட் கண்டிஷன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், ஈவன் கண்டிஷன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க, வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இங்க டோட்டல் 5 வேல்யூஸ் இருக்கு. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த 5 கண்டிஷன்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு ட்ரூ, ஸோ உங்களுக்கு ட்ரூ கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கண்டிஷன் ட்ரூ, ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஆர், இது வந்து ஈவன். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டல் 5ல 3 கண்டிஷன் கரெக்ட், ஸோ இது ஆட்.
அது கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் 5ல உங்களுக்கு 4 கண்டிஷன் கரெக்ட். ஸோ ஈவன். கீழே 5 கண்டிஷன்ல 5மே கரெக்டா இருக்கு. இது வந்து ஆட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆட் ஃபுல்லா ட்ரூன்னு இருக்கும், ஈவன் ஃபுல்லா ஃபால்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆரை பொறுத்தளவுக்கு நீங்க எத்தனை கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, அதுல கரெக்டா இருக்க கண்டிஷன்ஸ் ஆடா இருந்தா ட்ரூன்னு வரும், ஈவனா இருந்தா ஃபால்ஸ் வரும். சரிங்களா? இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். நாட் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் தான். அந்த லாஜிக்கல் கரெக்ட் அப்படின்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும், தப்புன்னா ட்ரூன்னு கொடுக்கும். அதாவது நாட்னாலே என்ன, இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அது இல்லைன்னா மட்டும்தான் கரெக்ட்னு கொடுக்கும். இருக்கு, கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா அது ஃபால்ஸ்னு கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூ நான் 15க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? 15க்கு ஈக்குவல் இல்லை, இது வந்து லாஜிக்கல் வந்து நாட் ஈக்குவல்னு அர்த்தம். 15க்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ட்ரூன்னு கொடுக்கும். சரிங்களா? அன்ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு எல்லா கண்டிஷன்ஸும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு கொடுக்கும். ஆர் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்ட்னாலே உங்களுக்கு ட்ரூன்னு கொடுக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பொறுத்தளவுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்ல கரெக்டா இருக்க கண்டிஷன்ஸ் ஆடா இருந்தா ட்ரூ கொடுக்கும், ஈவனா இருந்தா ஃபால்ஸ் கொடுக்கும். நாட் கண்டிஷன் கரெக்டா இருந்தா ஃபால்ஸ்னு கொடுக்கும், கரெக்டா இல்லைன்னா ட்ரூன்னு கொடுக்கும். அவ்வளவுதாங்க, இதுதாங்க கான்செப்ட். இதப்படி இந்த டேட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டேட்டால ஃபர்ஸ்ட் டெலிவரி பர்சன் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் டெலிவரி டேட், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அதோட காஸ்ட், செகண்ட் டெலிவரி டேட், செகண்ட் ப்ராடக்ட் அதோட காஸ்ட். அது என்னன்னா, ஒரு டெலிவரி பர்சனுக்கு 2 ப்ராடக்ட் தராங்க, அந்த 2 ப்ராடக்ட்டை அவங்க எப்போ டெலிவரி பண்றாங்க, அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லேப்டாப் டெலிவரிடு லேப்டாப் ப்ரைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டும் செகண்ட் ப்ராடக்ட்டும் லேப்டாப் டெலிவரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம அன்ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த ப்ராடக்ட் லேப்டாப்னா கமா இந்த ப்ராடக்ட் லேப்டாப் நம்ம கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை நான் கீழேயும் காப்பி பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் லேப்டாப் வந்திருக்கு. ஸோ ட்ரூ. இங்கே லேப்டாப் மொபைல் ஃபோன், அதாவது 2 கண்டிஷனுமே கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே ட்ரூ வந்திருக்கு. இதில் ஏதாவது ஒன்று தப்புனாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கும். சரிங்களா? இங்கே ட்ரூ வந்திருக்கு பார்ப்போம், இங்கேயும் லேப்டாப் இங்கேயும் லேப்டாப். சரிங்களா? அடுத்தது என்னன்னா, ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் கிரேட்டர் தேன் 10,000, அதாவது இதோட காஸ்ட்டு 10,000க்கு மேலே இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், அப்படி இல்லைன்னா என்ன ஆன்சர் வரும். சரிங்களா? அண்டு இது greater than 10,000, இந்த வேல்யூ greater than 10,000 கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஃபால்ஸ். ஸோ அண்டுங்கிறனால ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும். இது 10,000க்கு மேலே இருக்கு, பட் இது 10,000 கீழே இருக்கு. ஸோ வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் வந்துருக்கு. அதே ஃபார்முலா நான் கீழேயும் காப்பி பண்ணுறேன். கீழேயும் காப்பி பண்ணுறேன், உங்களுக்கே கிடைச்சிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே 17,000, இங்கே 13,000. ஸோ ரெண்டுமே 10,000க்கு மேலே இருக்கு. ஸோ நமக்கு ட்ரூ வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது 10,000 கீழே இருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து லேப்டாப் டெலிவர்டு. இது ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது 2ல ஏதாச்சும் ஒன்று லேப்டாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரூ கொடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே லேப்டாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரூ கொடுக்கணும். அது ஏதாச்சும் ஒன்று லேப்டாப் ஆனாலே உங்களுக்கு ட்ரூ கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இது ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். லேப்டாப் ஆமா இந்த ப்ராடக்ட் லேப்டாப்.
பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்னே ஒன்று லேப்டாப் தான், அப்பயும் நமக்கு ட்ரூ கொடுத்துருக்கு. சரிங்களா? இங்க ஃபால்ஸ் வந்திருக்கு. இங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்க ரெண்டுமே மொபைல் ஃபோனு, லேப்டாப்பே இல்ல. ஸோ உங்களுக்கு ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதாவது ஆர் ஃபங்க்ஷன் 2ல ஏதாச்சும் ஒன்று கரெக்ட்னாலும் உங்களுக்கு ட்ரூ கொடுக்கும். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இங்க என்ன கேட்டிருக்காங்க, அதே லேப்டாப் தான். இங்க நம்ம ஏதாச்சும் எப்படி என்ன பண்ண போறோம்னா 2 ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒன்று கரெக்ட்னா தான் இது வந்துட்டு நமக்கு ட்ரூ கொடுக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட்னா நமக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு மாத்திடும். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க ரெண்டுமே லேப்டாப் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று லேப்டாப்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ட்ரூ கொடுத்துருந்துருக்கும். ஓகேங்களா? இங்க ரெண்டுமே ட்ரூ, அதாவது ஈவன் வந்திருக்காங்க, இங்க ஃபால்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே ஆர் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ட்ரூ வந்திருக்கும், எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல ஃபால்ஸ் வந்திருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. அடுத்து நாட் ஃபங்க்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, சேம் டே டெலிவர்டு. ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த நாட் யூஸ் பண்ணி 2 டேட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது ஃபால்ஸ்னு சொல்லும். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதுவும் அதுவும் ஈக்குவல் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சேம் டே டெலிவரியான்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ என்ன பண்றோம், நாட் ஃபங்க்ஷன் இது நாட் ஈக்குவல் டு இது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ. ஸோ இங்க ட்ரூ வருதுன்னு என்ன அர்த்தம், இதுவும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? கீழேயும் காப்பி பண்றேன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு, அதாவது தப்பா இருக்கு. ஸோ நமக்கு இங்க ட்ரூன்னு வந்துருக்கு. சரிங்களா? இதே நீங்க மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி வரும். நீங்க ஈக்குவல்ட்டுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். நாட்டுங்கிறது ஆப்போசிட் தானே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும், கரெக்டா இல்லைன்னா ட்ரூன்னு கொடுக்கும். இப்போ நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன், இந்த 2 டேட்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவலான்னு பார்த்துருக்கு, ஆமா ஈக்குவல். ஸோ இங்கே ஃபால்ஸ்னு கொடுக்குது. இங்கே 2 டேட்டுமே நான் ஈக்குவல்னு கொடுத்தனால ஃபால்ஸ்னு கொடுக்குது. இங்கே நாட் ஈக்குவல்னு கொடுத்தனா அங்கே ட்ரூன்னு கொடுத்துருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லேப்டாப் ஆர் மொபைல் டெலிவர்டு பை பிரவீன். அதாவது பிரவீன் லேப்டாப்பையோ மொபைல் ஃபோனையோ டெலிவரி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 2 கண்டிஷன் சூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஏன்னா லேப்டாப் ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்துருக்கணும், ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கணும், அது பிரவீன் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இதில் நம்ம அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லேப்டாப் அண்ட் மொபைல் டெலிவர்டு. ஓகேங்களா? இப்படி மட்டும் நம்ம கொடுத்துருந்தாங்க, நம்ம எப்படி எடுத்துப்போம், ஈக்குவல் டு ஆர் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னா. ஸோ இது equal to laptop, இந்த ப்ராடக்ட் equal to laptop, கமா இந்த ப்ராடக்ட் equal to laptop, ரெண்டுல ஏதாச்சும் ஒரு லேப்டாப், அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன். ஸோ இது equal to மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் equal to மொபைல் ஃபோன் கொடுத்தீங்கன்னா தெரியும் இங்க ட்ரூ வந்திருக்கு. அதாவது இதுவும் மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுனாலே உங்களுக்கு இங்க ட்ரூ கொடுக்கும். கரெக்டுங்களா? இதே நான் என்ன பண்ண போறேன், இது நமக்கு கிடைச்சிருச்சு, லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் டெலிவரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஆமா. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் டெலிவரி பண்ணியிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணல. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா ஃபால்ஸ் வரும். கரெக்டுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த கண்டிஷன் படி நம்ம ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த கண்டிஷன் பிரவீன். ஸோ பிரவீன் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ இங்கே வந்து இங்கே ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்.
அன்ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா இதுக்கு முன்னாடி அண்ட் யூஸ் பண்ணி லாஜிக்கல் ஒன்னுக்கு பதிலா இது ஈக்குவல் டு பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது அன்ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு இது ஒரு கண்டிஷன் ஆயிடும், இது ரெண்டாவது கண்டிஷன் ஆயிடும். கரெக்டுங்களா? ஸோ 2 கண்டிஷன் கொடுக்குறேன். இது இது கரெக்ட் பிளஸ் இதுவும் கரெக்ட்னா மட்டும் ட்ரூ கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. ஏற்கனவே ட்ரூ கொடுத்துருந்துச்சு, ஏன்னா ரெண்டும் மொபைல் ஃபோன் லேப்டாப் ஏதோ ஒன்று இருந்தாலும் ட்ரூ கொடுத்துருக்கு. பட் இங்கே பிரவீன் இல்லாதனால ஃபால்ஸ் கொடுத்துருச்சு. இதை நான் கீழே வரைக்கும் காப்பி பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரூ வந்த இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரவீன் லேப்டாப் ஒரு மொபைல் ஃபோன் ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாலும் ஓகே, இவர் ரெண்டுமே பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரூன்னு கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரவீன் மொபைல் ஃபோன் ரெண்டுமே மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாலும் ஓகே, ட்ரூன்னு வந்திருக்கு. இங்கே பிரவீன் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் ஒரு மொபைல் ஃபோன் ரெண்டுமே இல்லை. ஸோ இங்கே ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.